வணக்கம். ஒரு தன்னையோட சொத்துல அவருடைய மகளுக்கு உரிமை அதிகமா இல்ல அவருடைய அண்ணன் தம்பி மகனுக்கு உரிமை அதிகமா? பாக்க ரொம்ப சாதாரணமா தெரியற இந்த ஒரு கேள்விதான் இந்தியாவோட வாரிசுரிமை சட்டங்கள்ல ஒரு பெரிய விவாதத்தையே உருவாக்குச்சு. இது வெறும் ஒரு சொத்து பிரச்சனை மட்டும் இல்லங்க, ஒரு மகளோட உரிமைக்கான ஒரு நீண்ட நெடிய போராட்டம். வாங்க இந்த வரலாற்று சிறப்புமிக்க வழக்க பத்தி நம்ம இப்போ விரிவா பார்க்கலாம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெறும் ஒரு நீதிமன்ற ஆவணம் கிடையாது. இது பல தலைமுறைகளா நீடிச்ச ஒரு சட்ட போராட்டத்தோட ஆரம்ப புள்ளி. இந்த வழக்கு எப்போ தொடங்குச்சு தெரியுமா? 1949. அதாவது இந்தியாவுல ஹிந்து வாரிசுரிமை சட்டம்னு ஒண்ணு வர்றதுக்கு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இதுவே இந்த வழக்கின் ஆழத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் நமக்கு தெளிவா காட்டுது. இந்த முழு வழக்கையும் நாம புரிஞ்சுக்க இந்த ஒரு கேள்வியை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு அப்பாவுக்கு பிறகு அவரோட சொத்துல உரிமை கோர அவரோட சொந்த மகளை விட அவரோட சகோதரன் மகனுக்கு அதிக உரிமை இருக்கா? இந்த உணர்வுபூர்வமான கேள்விக்கு பதில் தேடிதான் இந்த முழு பயணமும் நகரப்போகுது. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். முதல்ல இந்த பிரச்சனைக்கு காரணமான அந்த குடும்பத்தையும் அந்த சொத்தையும் பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த குடும்ப வரைபடத்தை கொஞ்சம் பாருங்க. கதையோட முக்கியமான கதாபாத்திரங்கள் இவங்கதான். நடுவுல இருக்காரே, அவர்தான் மாரப்ப கவுண்டர். அவருக்கு குப்பாய் அம்மாள்னு ஒரே ஒரு பொண்ணு. இன்னொரு பக்கம் மாரப்ப கவுண்டரோட சகோதரன் மகன் குருநாத கவுண்டர். இந்த 3 பேரை சுற்றிதான் இந்த முழு சொத்து பிரச்சனையும் நடக்குது. பிரச்சனையோட ஆணி வேர் இதுதான். 1949ல மாரப்பா கவுண்டர் இறந்து போறாரு. இப்போ கேள்வி என்னன்னா, அவரோட சொத்து யாருக்கு போகும்? இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அது சுயமாக சம்பாதித்த சொத்து. ஏன்னா சட்டப்படி பூர்வீக சொத்து கைமாறுறதுக்கும் ஒருத்தர் சுயமா சம்பாதிச்ச சொத்து கைமாறுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரி, இந்த வழக்கு முதல்ல நீதிமன்றத்துக்கு போனப்போ அப்போ இருந்த சட்டங்களை வச்சு நீதிபதிகள் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம். குப்பாய் அம்மாள் தன்னோட உரிமைக்காக போராட ஆரம்பிச்சப்போ அவருக்கு முதல் அடியே நீதிமன்றத்துல தான் விழுந்துச்சு. ஆமாங்க, விசாரணை நீதிமன்றமும் சரி உயர் நீதிமன்றமும் சரி ரெண்டுமே சொத்து மருமகன் குடும்பத்துக்கு தான் போகணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இதுதான் இந்த வழக்கை இன்னும் சிக்கலாக்கி ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கு வழிவகுத்துச்சு. இந்த மொத்த வழக்கையும் தீர்மானிக்க போற 2 முக்கியமான சட்டக் கொள்கைகள் இதுதாங்க. ஒன்னு சர்வைவர்ஷிப். அப்படின்னா சொத்து அந்த கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியே போகாது, அங்கே இருக்கிற ஆண்களுக்குள்ளேயே கைமாறிடும். இந்த கணக்குப்படி சொத்து குருநாத கவுண்டருக்கு போகணும். இன்னொன்னு சக்செஷன். இதன்படி சொத்தை இறந்தவரோட நேரடி வாரசுக்கு தான் போகணும். அது மகனா இருந்தாலும் சரி மகளா இருந்தாலும் சரி. இந்த கணக்குப்படி சொத்து மகள் கொப்பாய் அம்மாளுக்கு போகணும். இதுல எது சரிங்கிறது தான் இப்போ கேள்வி. கீழ் நீதிமன்றங்கள் மருமகனுக்கு ஆதரவா தீர்ப்பளிக்க என்ன காரணம் சொன்னாங்க தெரியுமா? அவங்க இந்த சர்வைவர்ஷிப் கொள்கையை தான் கையில் எடுத்தாங்க. இந்த கொள்கைப்படிதான் சொத்து மருமகனுக்கு சேரும், மகளுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா கதை இதோட முடியல. இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது. அங்கதான் ஒரு பெரிய திருப்பு முனையே நடக்குது. வாங்க இந்த சட்ட புதிரை விடுவிக்க நீதிபதிகள் என்ன செஞ்சாங்கன்னு பாப்போம். இந்த வழக்குல ஒரு சரியான தீர்வை கண்டுபிடிக்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் மாதிரியே மாறிட்டாங்க. அவங்க இப்போ இருக்கிற சட்டப்புத்தகங்கள் எல்லாம் தாண்டி பல 100 வருஷங்கள் பின்னோக்கி போய் நம்ம பண்டைய இந்து சட்டத்தோட மூல நூல்களை ஆராய ஆரம்பிச்சாங்க. நீதிபதிகள் கையில எடுத்தது சாதாரண புத்தகங்கள் இல்ல, ஸ்மிருதிகள், தர்மசாஸ்திரங்கள், அதுலயும் குறிப்பா மிதாக்சர சட்டப்பள்ளி வகுத்த விதிகள். பல நூற்றாண்டுகளா நம்ம வாரிசுரிமை சட்டங்களுக்கு அடித்தளமாயிருந்த மிக முக்கியமான நூல்கள் இதெல்லாம். பண்டைய நூல்கள்ல இருந்து கிடைச்ச முதல் ஆதாரம் இது. விஷ்ணு ஸ்மிருதியில ரொம்ப தெளிவா சொல்லிருக்கு, ஆண் வாரிசு இல்லன்னா சொத்து முதல்ல மனைவிக்கு, அவங்களும் இல்லன்னா அடுத்தது நேரடிய மகளுக்கு தான் போகணும்னு சொல்லுது. அடுத்து மனுஸ்மிருதியிலிருந்து கிடைச்ச இந்த வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது. மகள் மகனுக்கு சமமானவள், எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நேரடியா ஆண் வாரிசுக்கும் பெண் வாரிசுக்கும் சம உரிமை இருக்குன்னு சொல்லுது. அதாவது இந்த சம உரிமைங்கிற கருத்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம சட்டநூல்கள்ல இருந்திருக்கு. இந்த மேற்கோள் ஒரு கேள்வியா வருது. இதுதான் இந்த வழக்கின் மையத்தையே தாக்குது. அதாவது ஒருத்தருக்கு மகள் உயிரோட இருக்கும்போது மத்த சொந்தக்காரங்க எப்படி அந்த சொத்தை எடுத்துக்க முடியும்னு ஆணித்தரமா கேள்வி கேக்குது. இது நேரடியா மருமகனோட உரிமையை நிராகரிக்குது. சரி, இவ்ளோ பழமையான நூல்களையெல்லாம் ஆராய்ஞ்சதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் என்ன முடிவுக்கு வந்துச்சு? வாங்க அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்ப இப்ப பார்க்கலாம்.
உச்சநீதிமன்றத்தோட இந்த ஆழமான ஆய்வுக்கு பிறகு எல்லா பண்டைய நூல்களுமே ஒரே ஒரு முக்கியமான அடிப்படையான கொள்கையை நோக்கி கை காட்டுறத நீதிபதிகள் கண்டுபிடிச்சாங்க. அந்த கொள்கை தான் இந்த வழக்கின் போக்கியே மாத்தி அமைச்சது. அந்த திறவுகோல் வார்த்தை தான் ப்ரோபென் குவிண்டி. தமிழ்ல சொல்லணும்னா நெருங்கிய உறவு முறை. வாரிசுரிமையோட அடிப்படை கொள்கையே இறந்தவருக்கு யாரு ரத்த சம்பந்தத்துல ரொம்ப நெருங்கமோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை. நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு அப்பாவுக்கு அவரோட அண்ணன் மகனை விட சொந்த மகள்தானே மிக நெருங்கிய உறவு. இந்த ஒரு தர்க்கம்தான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு அடிப்படையா அமைஞ்சது. இந்த தெளிவான அடிப்படையில உச்சநீதிமன்றம் தன்னோட இறுதி தீர்ப்ப வழங்குச்சு. மாரப்ப கவுண்டரோட சுயமாக சம்பாதித்த சொத்துல அவரோட மகள் குப்பாய் அம்மாளுக்கு தான் முழு உரிமை இருக்கு. மருமகனோட உரிமையை விட மகளோட உரிமைதான் உயர்ந்தது. இதன் மூலமா வழக்கின் மைய மோதல் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஆக இந்த தீர்ப்போட முக்கியமான சாராம்சங்களை நாம மறுபடியும் பார்க்கலாம். 1. சுயமாக சம்பாதித்த சொத்து சக்சஷன் முறையில, அதாவது நேரடி வாரிசுக்குத்தான் போகும். 2. ஒரு மகள் மகனுக்கு சமமான முதல் தர வாரிசு. 3வது ரொம்ப முக்கியமா, இந்த உரிமை 1956 சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு இந்த தீர்ப்பு உறுதி செஞ்சது. கடைசியா இந்த வழக்கு நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட சட்ட நூல்களும் அதுல இருக்கிற கொள்கைகளும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு தீர்வா அமையுதுன்னு பாத்தீங்களா? நவீன கால சட்டச் சிக்கல்களுக்கு நம்மளோட பண்டைய நூல்கள்ல பதில் தேடுவது எவ்வளவு முக்கியம்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.